விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் திருச்சியில் ஒரு மாபெரும் மாநாடு நடத்தியிருக்காரு. ஒரு ரோட் ஷோ பேரணி மாதிரி நடத்தியிருக்காரு. அவர் நடத்தியதற்கான காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, அவருடைய வலிமையை காட்ட, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வலிமையை காட்டி திமுகவோடு கூட்டணி பேரம் செய்வதற்காக மட்டுமே நடத்தப்பட்ட ஒரு பேரணி. இது எல்லாருக்கும் தெரியும். அரசியல் கட்சி அப்படின்னா இப்படித்தான் நடத்துவாங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு பாஜகவும் இதை செய்யும். திமுக, அதிமுக, தேமுதிக எல்லாரும் தேர்தல் நெருங்குற போது மாநாடு, பேரணி, ஊர்வலம், பொதுக்கூட்டம் எல்லாமே நடத்தத்தான் செய்வாங்க. நான் அதில் எல்லாம் தப்பு சொல்லலை. திருமாவளவன் அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் அந்த பேரணி முடிவில் திருமாவளவன் என்ன பேசினாரு அப்படிங்கிறது தான் மேட்ரிங்க. வழக்கம் போல் எந்த மேடை கிடைச்சாலும் பாஜகவை விமர்சிப்பது, சங்கிகளை விமர்சிப்பது அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாரும் பதட்டப்படுகிற, பயப்படுகிற ஒரு விஷயம் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, மதுரையில் 22ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு. அந்த முருக பக்தர்கள் மாநாடு ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்க போகுது. ஆனாலுமே இன்னைக்கு வரக்கூடிய வீடியோக்கள், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொலிகள் பார்த்தீங்க அப்படின்னா 6 படை வீடு அப்படிங்கிற மாதிரி அங்கே செட்டு போட்டிருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதுது. நேற்று நைட்லேருந்தே பயங்கரமான கூட்டம். அப்போ இவங்க எல்லாம் எதற்காக பயப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. திமுக, விசிக, காங்கிரஸ் பிளஸ் திமுகவுக்கு அல்லக்கைகளாக இருக்கக்கூடிய மே 17 இயக்கம், மற்ற இயக்கங்கள், இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த முருக பக்தர்கள் மாநாடு மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட தடைகள், இந்த மாநாட்டுக்கு அடிக்கல் நாட்டிலிருந்து அவ்வளவு தடைகளை சந்திச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய் தான் அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாரும் எதற்காக இவ்வளவு தடைகள் போட்டாங்க அப்படின்னா, மக்கள் கூட்டம் கூடுவாங்க. யாரும் கூப்பிடாம, கோட்டரை கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம அந்த இடத்துல மக்கள் கூடுவாங்க. அதெல்லாம் எங்க பாஜகவுக்கு ஓட்டாக மாறிவிடுமோ அப்படிங்கிற பயம் தான் இவங்களுக்கு. ஏன்னா இங்க இந்துக்கள் சாதி ரீதியாக பிரிந்து கிடக்க வேண்டும். அவங்க ஒற்றுமை அடையவே கூடாது. இது மட்டும்தான் திமுக, காங்கிரஸ் இவங்களுடைய அஜெண்டா. இங்கே திமுக, விசிக, மதிமுக இவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்கன்னா, தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சி இதே தான் செய்கிறது. அவங்க சாதி ரீதியான கணக்கெடுப்பு வேண்டும், சாதி ரீதியாக எஸ்சி மக்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, அவங்க ஓபிசிக்கு இல்லை, இப்படின்னு திரும்ப 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 ராகுல் காந்தி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாஜக இந்துக்களை ஒருங்கிணைக்கிறது, ஒற்றுமைப்படுத்துகிறது. இந்துக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒன்றாக இருந்தால் அவர்கள் அனைவரும் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, காங்கிரஸால ஒருபோதும் பாஜகவை வீழ்த்தவே முடியாது. தேசிய அளவில் இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. காங்கிரஸுக்கு பலம் என்ன? சிறுபான்மையினர்கள் அத்தனை பேரும் மொத்தமா காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ சிறுபான்மையினர் ஓட்டுகள் மொத்தமா அவங்க ஒருங்கிணைந்து கன்சாலிடேஷன் பண்ணி அவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்துக்கள் ஓட்டை கன்சாலிடேஷன் பண்ணால் மட்டும் இவங்களுக்கு எரியுது. சிறுபான்மையினர்கள் கன்சாலிடேஷன் ஆனால் அதற்கு பேர் மதச்சார்பின்மை. அதுவே இந்துக்கள் ஓட்டு கன்சாலிடேஷன் ஆனால் அதற்கு பேர் மதவாதம். இதுதான் இவங்களுடைய தியரி. ஸோ அப்படி ஒரு முருகர் மாநாடு மதுரையில் நடக்கிற போது திருச்சியில் திருமாவளவன் அவர்கள் அந்த பேரணி முடிவில் மேடையில் பேசுகிறார். அவருடைய ஆதங்கம், அவருடைய பயம் எல்லாமே அந்த பேச்சில் வெளிப்பட்டிருக்கு. எதற்காக இங்கே முருகன் மாநாடு, முருக பக்தர்கள் உங்கள்கிட்ட கேட்டாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினாரு, அதற்கு நம்மளுடைய பதிலடி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். திடீர்னு முருக பக்தன் என்ன கேட்டான்? முருக பக்தன் என்ன, பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிர்தம் கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டு வர போறான், இங்க இருந்து நடந்து போறான். முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே, நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற? இதுதான் சனாதன புத்தி, உத்தி, அரசியல். இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள். முருக பக்தர்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கு, எதற்காக மாநாடு அப்படின்லாம் கேட்டிருக்காரு. இதே மாதிரியான ஒரு மாநாட்டை தான் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பழனியில் நடத்தினார். அப்போ அவரை பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்கல? சார் எதுக்கு சார் நீங்கள் முருகனுக்கு மாநாடு நடத்துறீங்க, முருகன் உங்ககிட்ட ஏதாவது கோரிக்கை வச்சாரா அப்படின்னு அவர்கிட்ட மட்டும் ஏன் கேட்கல? ஏன் இங்கே மட்டும் கேட்குறீங்க? இதுதான் சனாதனத்தின் புத்தி, சனாதனத்தின் உத்தி அப்படின்னா,
நீங்க எப்படி வந்து சிறுபான்மையின மக்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய ஓட்டுக்களை மொத்தமாக வாங்கி இந்து மக்களை சாதி ரீதியாக பிரித்து அவர்களை ஒற்றுமை அடையாமல் செய்கிறீர்களோ அதற்கு நேர் எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறதுல என்ன தப்பு? அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அப்போ உங்களுக்கு பயம். நீங்க வந்து தமிழர்கள் எல்லாம் இந்துக்கள் கிடையாது, தமிழர்கள் வேற, வடமாநில மக்கள் வேற, வட மாநிலத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஆரியர்கள், அவர்கள்லாம் வந்து சமஸ்கிருதம் படிக்கிறவங்க, நாங்கள் ஹிந்தி படிக்க மாட்டோம், வட மாநில மக்கள் மேலே வெறுப்பு பிரச்சாரம், இப்படி தொடர்ச்சியாக வந்து தமிழர்களை இந்தியாவிலிருந்து பிரிப்பது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. இவர்கள் அதற்காகத்தான் வேலையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே பாஜக வந்து நம்ம எல்லாரும் ஒன்றுன்னு சொன்னால் அது வந்து இவங்களுக்கு மதவாதமாக தெரியுதாமா, மதத்தின் பெயரால் மக்களை வந்து மயக்குகிறோமாமா. ஏற்கனவே மக்கள் அனைவரும் இந்துக்கள் தான். யார் வந்து கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யார் முஸ்லீம்கள் இல்லையோ, யார் பார்சிகள் இல்லையோ, யார் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லையோ, அவர்கள் அனைவரும் இந்துக்கள் அப்படிங்கிறது தான் அரசியல் சாசனம் சொல்றதே. இங்க இருக்கக்கூடிய அனைவரும் இந்துக்கள் தான். இந்துக்கள் அனைவரும் ஒற்றுமை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் கிடையாது. இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இந்த முருக பக்தர்கள் மாநாடு அரசியலுக்காக அப்படின்னா, அப்படி அரசியலுக்காக நடத்துவதற்கும் இங்கே எல்லாருக்கும் உரிமை இருக்கு. 2024 தேர்தலுக்கு முன்னாடி நீங்க ஒரு மாநாடு நடத்துனீங்க. அது எதற்காக பண்ணீங்க? உங்களுடைய கட்சிக்காரர்கள் அனைவரையும் கூப்பிட்டு உங்களுடைய பலத்தை காட்டி, பார்த்தீங்களா எங்களுக்கு வந்து இவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு திமுக கிட்ட பேரம் பேசுறதுக்காக தானே நீங்க வந்து மாநாடு நடத்துறீங்க. அதே தானே இன்னைக்கு பண்ணியிருக்கீங்க. அப்போ அதே மாதிரி வந்து பாஜக செய்யறதுல என்ன தப்பு? இதில் மட்டும் ஏன் வந்து குதின்னு குதிக்கிறீங்க? ஏன்னா அங்கே மக்கள் வந்து ஒன்று கூடுவாங்க. அப்படி அந்த மக்கள் ஒன்று கூடினார்கள் என்றால் இவர்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சாரம் முடிஞ்சு போயிடும். லட்சக்கணக்கான மக்கள் கூட போறாங்க. அதையும் திருமாவளவன் பார்க்கத்தான் போறாரு. அந்த மக்கள் எல்லாரும் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட போறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது இல்லையா? அதுதான் இவங்களுக்கு பயமா இருக்கு. எங்க வந்து இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமை அடைந்து விடுவார்களோ அப்படிங்கிற பயம்தான் இன்னைக்கு திமுக, காங்கிரஸ், விசிக அனைவரையும் பிடித்து ஆட்டுகிறது. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் மேட்டர் பேசியிருக்காரு, அதையும் பார்ப்போம். அவங்களோட முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு. அங்க போனா ராமர் பக்தர், பீகார் போனா கிருஷ்ண பக்தர், மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர், மேற்கு வங்கம் போனா காளி பக்தர், தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர், கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர். எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி காரன் மக்களை ஏய்ப்பதற்கு. இதுல வேஷம் என்ன இருக்குங்க மிஸ்டர் திருமாவளவன்? ராமர், கிருஷ்ணர், விநாயகர், காளி, முருகன், ஐயப்பன் அனைத்து கடவுள்களையும் எல்லா சங்கிகளும் வணங்குவார்கள். நீங்க சொல்றீங்களே சங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு, பாஜக காரன்னு சொல்லிட்டு, சனிக்கிழமையான பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ராமரையும் கிருஷ்ணரையும் வழிபடுறவனும் சங்கிதான். ஊருக்கு நம்ம ஊர்ல மாரியம்மன் கோயில் இருக்கு. நம்ம ஊர்ல மாரியம்மன் தான் கொல்கத்தால வந்து காளியா இருக்காங்க. கேரளாவுக்கு சபரிமலைக்கு மாலை போட்டு போறது அதிகபட்சம் தமிழ்நாட்டிலிருந்து தான் போறாங்க. விநாயகர் இங்க முதற் கடவுள், முதற் கடவுளே அவர் தான். எதை செஞ்சாலும் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஊருக்கு முக்குக்கு முக்கு இங்கே பிள்ளையார் கோயில் தான் இருக்கு. முருகனுக்கு இங்கே கேட்கவே வேண்டாம். அறுபடை வீடுகள் கொண்ட திருமுருகன். முருகனுக்கு சங்க இலக்கியங்கள்ல எத்தனையோ பாடல்கள் இருக்கு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி ராமர், கிருஷ்ணர், விநாயகர், காளி, முருகன், ஐயப்பன் அத்தனை பேரையும் நாங்க இங்க கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம இங்க கும்பிடுறோம், அவங்க அங்க கும்பிடுறாங்க. அவங்க காளியை வணங்குறாங்க. வட இந்தியாவிலேருந்து ஐயப்பனை பார்க்கறதுக்கு வர்றது இல்லையா? வட இந்தியாவிலேருந்து இன்னைக்கு வந்து நம்ம ஊர் கோயில்களுக்கு யாருமே வர்றது இல்லையா? அவங்களையெல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? எதற்காக இப்படி பிரிவினை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு பயப்படக்கூடாது. நீங்க எல்லாம் என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா? குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா? மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா? ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா? பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா? கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா? இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா? ஏன்னா இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு பாஜக இருக்கு. அதனால பாஜக இதற்கெல்லாம் போராட வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படை வசதி கேட்டு போராடி இருக்கிறானா அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு இங்க சொல்லக்கூடியது என்ன? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இதுதான் வந்து அடிப்படை தேவைகள்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய 80 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. யார் கொடுக்குறா? பாஜக அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப இருந்து? கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. அதனால தான் உலக வங்கி இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் எண்ணிக்கை வெறும் 3% குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இன்னைக்கு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்க எத்தனை பேருன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க சொன்ன மாதிரி அடிப்படை உரிமைகளுக்காக போராடி இருக்கிறானா அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமையை வழங்கிய கட்சி இன்னைக்கு பாஜக தான். அதனால நாங்க போராட வேண்டியது இல்லை, கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம், அதை கொடுத்தும் இருக்கிறோம். குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா அப்படிங்கிறாரு. அதையும் கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் இன்னைக்கு பாஜக இருக்கிறது. இந்தியா முழுவதும் ஜல் ஜீவன் மிஷன், வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் இன்னைக்கு குடிநீர் இணைப்பு கிடைத்துட்டு இருக்கு. யார் கொடுக்குறாங்க? அதை மத்திய அரசாங்கத்துடைய திட்டம், மோடி அவர்களுடைய திட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் குடிநீருக்காக பெண்கள் எத்தனை கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அதற்கு சிறப்பு திட்டம் அமைத்து அதற்கு நிதி ஒதுக்கி ஒவ்வொரு மாநிலமும் இன்னைக்கு அந்த ஜல் ஜீவன் மிஷன்ல குடிநீர் இணைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால குடிநீர் தேவைக்காக போராட வேண்டிய அவசியம் இன்னைக்கு இந்தியர்களுக்கு கிடையாது. மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறாரு. மனைப்பட்டா என்னங்க? வீடே கட்டி கொடுக்குறோங்க. பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டி கொடுக்குறாங்க. நாடு முழுவதும் எத்தனை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாடு முழுவதும் எத்தனை கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்படுகிறது? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாரு. ஆரம்ப சுகாதார நிலையம் என்னங்க? 11 மருத்துவக் கல்லூரிகள், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவ இடங்களை 2 மடங்குகளுக்கு மேலாக மாற்றியது பாஜக அரசு. 2014 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் இந்தியாவில் இருந்த மொத்த மருத்துவ இடங்கள் வெறும் 55,000. ஆனால் இன்னைக்கு 1,20,000. இத்தனை மருத்துவ இடங்களை அதிகப்படுத்தி மருத்துவ கல்லூரிகளை அதிகப்படுத்தினதுனால தான் இன்னைக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்தாலும் அந்த இடத்துல வேலை செய்யறதுக்கு டாக்டர் வேணுமில்ல, மருத்துவர் வேணுமில்ல. அந்த மருத்துவ இடங்களை அதிகரித்தது பாஜக, மோடி. அதற்காக நாங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் மருத்துவ வசதியை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஒரே கட்சி, ஒரே ஆட்சி மோடியுடையது தான். பள்ளிக்கூடங்கள் கேட்டு போராடி இருக்கிறானா? பள்ளிக்கூடங்களும் நாங்களும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதையும் கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் இன்னைக்கு மோடி இருக்காரு. இந்தியாவில் உயர்நிலை கல்விக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையை 50% உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கு மோடியுடைய அரசு. நேஷனல் ஆவரேஜ் வெறும் 22% இருந்ததை 50% மாற்ற வேண்டும் அப்படின்னு மோடி கனவு கண்டார். அப்படின்னா முதல்ல என்ன அர்த்தம்? 22% அல்லது 25% இருந்த உயர்நிலை கல்வி இடங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மருத்துவக் கல்லூரி இடங்கள் வெறும் 55,000 இருந்தது, அதை 1,20,000 உயர்த்தினார். அதே மாதிரி மற்ற கல்வி இடங்கள், இன்ஜினியரிங் ஆகட்டும், இல்லை வக்கீல் படிப்பாகட்டும், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், எல்லா இடங்களையும் அதிகரித்திருக்கிறது, 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது. அதனால பள்ளிக்கூடம் வேண்டும், உயர்நிலை கல்வி வேண்டும் அப்படின்னு போராடக்கூடிய இடத்துல இல்லை, நீ யாருமே போராடாமல் அதை செய்யக்கூடிய இடத்தில் மோடி இருக்கார். பள்ளி கல்லூரிகள் அனைத்தையும் அனைவருக்கும் உறுதி செய்தது மோடி அரசு தான். இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறாரு. இவர் சொன்னது எல்லாமே மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடிப்படை உரிமைகள், மனைப்பட்டா, குடிநீர், பள்ளி, கல்லூரி, இடஒதுக்கீடு, இது எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உறுதி செய்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருமாவளவன் இதையெல்லாம் போராடி பெற வேண்டிய நிலைமையில் தான் அவர்களுடைய சமூகம் இருக்கிறது. அவர் இங்க எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டு இருக்காரு. போராடினாலும் கிடைக்கல. யாருக்கிட்ட போராடிட்டு இருக்காரு? இவர் இங்க தூக்கி பிடிக்கக்கூடிய திராவிட கட்சிகள்கிட்ட தான் இவர் போராடி போராடி எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. அவங்க தூக்கி பிச்சை போடுற மாதிரி போட்டாங்கன்னா தான் இவர் அவங்கள தூக்கி கொண்டாடுவார். ஆனா யாரும் எதற்கும் போராடாமல் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் கிடைக்க செய்யும் மோடி அரசை பார்த்து இவங்க பழி சொல்லிட்டு இருக்காரு. யார் எதற்காக போராடணும்? ஓபிசிக்கான இடஒதுக்கீடை மோடி அரசாங்கம் உறுதி செய்யலையா? பாஜகவை எதிர்க்க வேண்டும், பாஜக மட்டும் இங்கே வந்துடக்கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கிறதுக்கு எந்த விதமான அடிப்படை காரணமும் இல்லை. இவங்களுடைய நோக்கம் எல்லாமே பிரிவினைவாதம். இவங்களுடைய நோக்கம் எல்லாமே சிறுபான்மையினர்கள் நலன் மட்டும்தான். அவங்க மட்டும் நல்லா இருந்தால் போதும். ஏன்னா அவங்க எல்லாம் மொத்தமாக இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க.
இந்துக்கள் ஓட்டு செதறுது, அதனால் ஈஸியாக அவங்களால ஜெயிக்க முடியுது. அது மாறிடக்கூடாதீங்க. இந்துக்கள் மொத்தமாக பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. இவங்க எப்பவுமே ஜெயிக்க முடியாது. எப்படி மத்தியில் பாஜக அரசு ஒரு தடவை வந்ததுக்கு அப்புறமா அவங்கள வீழ்த்தவே முடியலையோ, அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் அவர்களை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறது திருமாவளவனுக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும், மதிமுகவுக்கு தெரியும், காங்கிரஸுக்கு தெரியும். அதனால தான் அவங்க இவ்வளவு பயப்படுறாங்க. மக்களுக்கு பாஜகவை ஒரு பூச்சாண்டி போல காட்டி பயமுறுத்துறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, பாஜக ஆட்சியில் தான் எந்தவித போராட்டமும் இல்லாமல், எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் எல்லாமும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதற்கு மோடியினுடைய அரசாங்கமே சாட்சி. ஆனால் திருமாவளவன் போன்றவர்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. நன்றி.